ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி வந்து 6. நாங்கள் இப்போ வந்து கந்திக்கோட்டை போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வெல்கம் சேர்ச் போயிட்டு அதுக்கப்புறம் கந்திக்கோட்டை போகிறோம். இப்போ நாங்கள் வந்து சூலூர்பேட்டை டோல் பிளாஸாவில் டின்னர் முடிக்கலான்ட்டு சாப்பிட்டு மேலே கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நாங்கள் ஒரு ஹவர் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பி. கரெக்டாக 11 மணி 11 மணி கிளம்பணும். இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. போயிட்டு போகிற இது சொல்கிறாங்க. சாப்பிட்றா வாங்கிக்கிறான். பட்டர் நானா சிக்கன் டிக்கா பாபிக்யூ டவுன்ல இருந்தா பாபிக்யூ டவுன்ல இருந்தா எத்தனை இருந்தா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வெல்கம் கேஸ் ஃபஸ்ட்டு இந்த வாட்டி போன வாட்டி வந்து ஃபஸ்ட்டு கந்திக்கோட்டை போயிட்டு அதுக்கப்புறம் வெல்கம் கேஸ் போகிறோம். இந்த வாட்டி வெல்கம் கேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் கந்திக்கோட்டை போகலான்னு ஒரு பிளானு. ஸோ ஒரு இது வெல்கம் கேஸ் ஒரு 10 மணி ஓப்பன் பண்ணுறாங்க. கரெக்டாக 10 மணி இல்லை 10 மணிக்கு போயிட்டு ஒரு 2 ஹவர் எடுத்துகிட்டு பார்த்துட்டு 2:00 கந்திக்கோட்டை போய் ரீச் ஆகிட்டு டென்ட்டு போடுறதா நான் சீக்கிரமாக டென்ட்டு போட்டு இடம் பிடிச்சி டென்ட்டு போட்டுருந்தோம். மோஸ்ட்லி டூரிஸ்ட் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் போவேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. இப்போ நாங்கள் வந்து ப்ராடக்ட் டூருன்ற ஏதோ ஒரு ஊரில் டீ குடிக்கலான்னு நிறுத்தினோம். ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது. அந்த கடைக்கு பின்னாடி சிட்டிங் ஏரியாவோட செம்மையாக இருக்குது. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓப்பன் எதுவும் தெரியாமல் வந்துட்டோம். அது அங்கே ஒரு சிலை தத்தா அதான் எங்கடா லெஃப்டில் சிலை. இப்போ நம்ம இதில் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுவோம். ஆமாட்டா அந்த குத்தா செக்ஷன்லாம் நான் பார்த்தேன். அதே தான். இப்போ நம்ம இதில் டென்ட் போட்டு ஸ்டே பண்ண போகிறோம். ஆமாம் மலை மேலையா? ஆமாம். நைட் இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. கரெக்டாக 10 மணிக்கு வந்துட்டோம். ஆயம் ஓடினி எனக்கு தெரியும். ஆன்லைன் எனக்கு அந்த சைட் போனால் மலை பின்னாடி பைத்தியக்காரா.
புத்தா ஸ்டாச்சு. எடுக்க மாட்டேன்டா டயர்டில் இருப்போம்டா கேக்குள்ளே போயிட்டு வர்றது. இது வந்து 1 கிலோமீட்டர் வந்து போகணும் போட்டுருக்குறா. இந்தியாவிலே லாங்கஸ்ட் கேவ் இதுதான். காரில் தானே போவோம். இல்லை அவள் தான் இங்கே பார்க்கிங் இல்லை. ஐயோ சார் டிகிரேட் முன்னாடி சாப்பிட்டானுங்களே. பாத்ரூமா? கண்ட்ரோல் ரூம். ஆமாண்டா பாத்ரூம்டா. இப்படியே போட வேண்டியதாண்டா. எங்கே அப்படியே இது ஏன் நல்லா இருக்குது. ஓகேவா? சரி போ, எல்லாம் அந்த மத்தாண்ட போட்டு போ. ரைட்டில் தானே? எல்லாம் குளிச்சுட்டு ரெடியா. கண்ட்ரோல் ரூம் அதான் பாத்ரூம் குளிச்சுட்டு வராங்க. கண்ட்ரோல் ரூம் இங்கே தாண்டா வெயில் அடிக்குது. இப்போ வரும்போது அப்படி வெயில் போயிடும். ஸோ கைஸ் பெல்லம் கேவ்ஸ் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. சும்மா உள்ளே போயிட்டு வந்ததுக்கு 10 ரூபா ஒரு ஆளுக்கு. குளிச்சுட்டு வந்தால் 40 ரூபா ஆகும். ஆனால் பாத்ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. நீங்கள் உங்கள் வசதியோட பார்த்துக்கணும். உள்ளே போக போகிறோம். ஒரு ஆளுக்கு வந்து 70 ருபீஸு. பார்க்கிங் வந்து 20 ருபீஸ் வாங்குறாங்க. இப்போ நாட்டி சொன்னா இல்லையான்னு தெரியல. அடல்ட்டுக்கு வந்து 70 ருபீஸு, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 ருபீஸ். ரெண்டாவது வாட்டி கந்திக்கோட்டா. கந்திக்கோட்டை பெல்லம் கேஸ். எடித்த வீடியோ இல்லையா? நம்மட நான் வெத்தல உன்னை நீங்கள் எடு. என்னடா நான் எடுக்காம யாரா எடுப்பா? அப்புறம் கண்ணாடி போடு ஸ்டைலாக இருப்பா. இந்த தள்ளிப்படி. யா இரு ஃபோட்டோ எடுக்க போட்டேன். இங்கே நில்லுங்க. நீங்கள் என்னதான் எடுக்க சொன்னேன். மூஞ்செல்லாம் தெரியாது, கருப்பாக இருக்கும். வேறு ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. உள்ள கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். వాటి వర 3 తీసింది 2 ఏనా 10 తీసి దాంట్లో ఒకటి సరే ఈ ఒకటే